அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவுடைய வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. தாவேக்கா தலைவர் விஜய் ஃபைனலி வீட்டை விட்டு வெளியில் வந்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். இது கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்க வேண்டிய கூட்டம். ஆனால் தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்றதுனால நடத்தலை அப்படின்னு சொல்லி தாவேக்கா தலைவர் விஜய் சொல்லியிருந்தாலும் என்ன காரணம் ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வர வேண்டிய பொட்டியெல்லாம் அவருக்கு இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கு. அதனால இப்போ நடத்துகிறாங்க. முன்னாடி பொட்டியெல்லாம் ஃபுல்லாக வந்து சேரலை, அதனால அப்போ நடத்தலை. அவ்வளோதான் வித்தியாசம். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் எந்த தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நமக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா எங்கே நின்னாலும் எல்லாம் தோக்க தான் போகிறானுங்க, மண்ணை கவ்வ தான் போகிறானுங்க. விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறார், அப்புறம் சில கோமாளிகள் எங்கெங்கே நிற்கிறாங்க, எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபன்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஃபன்னை மட்டும் பார்த்துக்கிட்டு ஜாலியாக இந்த காணொலியை நம்ம வந்து கண்டு கழியுங்கள். ஃபஸ்ட்டு வந்து விஜய் எங்கே நிற்க போகிறார் பார்த்தீங்கன்னா, 2 தொகுதியில் நிற்க போகிறாரு. ஒன்று வந்து பெரம்பூர் தொகுதியில், இன்னொன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்க போகிறாரு. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவரே கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் தான் 2 தொகுதியில் போய் நிற்கிறாப்புல. பயம், தோத்துருவோன்ற பயம். ஒரு தொகுதியில் நின்று தோத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 தொகுதியை சூஸ் பண்ணி நிற்கிறாப்புல. எல்லா கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களும் ஒரு தொகுதியில் தான் போட்டி போடுறாங்க. ஆனால் விஜய் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் போட்டி போடுறாப்புல. அப்போனா விஜய்க்கு இருக்கிறது பயம் இல்லாமல் பின்ன வேற என்ன? பயம்ன்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். நம்ம தோத்துருவோன்னு பயந்து போய் 2 தொகுதியில் நிற்கிறது. தைரியம்னா என்னன்னு தெரியுமா? 2 தொகுதியில் நின்னா கூட நம்ம தோத்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் நிற்கிறது. ஆகவே விஜய்க்கு இருப்பது பயம் ப்ளஸ் தைரியம். நம்ம விஜய்க்கு பயம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, விஜயை வந்து ஆதவர்ஜுனா இல்லைனா புஷி ஆனந்தெல்லாம் நம்ப வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவரே, நீங்கள் ஒரு தொகுதியில் நின்னா ஒரு முதலமைச்சர் தான் ஆக முடியும், நீங்கள் 2 தொகுதியில் நின்று ஜெயிச்சிங்கன்னா 2 முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தலைவர் வந்து 2 தொகுதியை சூஸ் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது மக்களே. ஏன்னா தற்கொலைகள். சிஎம் சார் பயமா சார், உங்களுக்கு பயந்துட்டீங்களா சார் அப்படின்லாம் கேட்டவன் இன்னைக்கு பயந்து போய் 2 தொகுதியில் நிற்கிறான். ஒரு தொகுதியில் நின்னாவே அந்த தொகுதிக்கே இறங்கி வேலை செய்ய மாட்டாப்புல. இன்னும் வாக்கு கேட்டு வெளியில் வரவே இல்லை. இது 2 தொகுதி வேறு. 2 தொகுதிக்கும் போய் வாக்கு கேட்கணும், 2 தொகுதிக்கும் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாருன்றேன். பனையூரை விட்டே தாண்டாதவர். பனையூர் என்ன வீடு, அந்த வீட்டு வாசல் தான், சரியா? வீட்டு வாசலில் வீட்டு கதவுக்கு வெளியே வருவாரான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் 2 தொகுதி. அடுத்ததாக விஜய் அவர்கள் தாவேக்காவோட வேட்பாளர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறப்போ நிறைய காமெடி நடந்திருக்குங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வேறு லெவலான ஃபன் சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த காணொலியை பாருங்கள். அவ்வளோதான், மொரட்டு போதை. விஜயை விட மொரட்டு போதை போல இருக்கு. எந்திரிச்சு நின்று, என்ன தலைவரே, இது என்ன கூட்டம் சொல்லுங்க தலைவரே. எப்பா தம்பி, டேய் இது வேட்பாளர்களெல்லாம் அறிமுகப்படுத்துகிறப்பா, நீயும் ஒரு வேட்பாளர்ப்பா. என்ன தலைவரே, என்னை வேட்பாளர்னு சொல்கிறீங்க? எந்த வேட்பாளர், எந்த கட்சி? அவ்வளோதான், என்னை கொடுத்துட்டீங்க எனக்கு வேட்பாளர். வா தலைவரே, கட்டி போடிடா. அவ்வளோதான், போதை போங்கு, அது மாதிரி போதை ஐயா, போதை சல்பி சேகரு. என்ன போதை பாருங்களேன். ஐயோயோ, கையை மேலே ஏற்றி கையெல்லாம் ஆடுது, கிடுகிடுன்னு ஆடுது கிடந்து. ஐயோயோயோயோயோ. நல்லா வந்து நல்ல நம்ம தங்கமான பயன்டா அப்படின்னு அப்படி தொட்டு தடவி பார்க்குறாரு. நம்ம இனம்டாடி அப்படின்ட்டு. தூத்துக்குடி நண்பர் திரு ஏ ஸ்ரீநாத், கழக நிர்வாகி. இது மற்றவருங்க, காமெடியன். சினிமாவில் மட்டும்தான் காமெடி பண்ணுவார்னு நினச்சோம். இப்போது தூத்துக்குடியில் போட்டு உண்மையாகவே காமெடியன் ஆக்கிட்டாங்க. முத்தம் கொடுத்து விளையாடுறாங்க. முத்தம் கொடுத்து முத்தத்தை கையில் எடுத்து இப்படி பறக்க விடுறது, இல்லை முத்தத்தை இப்படி கையில் வச்சு பறக்க விட்டா கையில் உரசி முத்தம் தீஞ்சு போயிடாதா? கிஸ் அடித்து விளையாடிட்டு இருக்காங்க வேடையில் போய் நின்று. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கட்டி போடிடா கண்ணான ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போதை, இன்னொரு பக்கம் பார்த்தா முத்தங்கள், படுத்து உருளலை, அவ்வளோதான். அது மட்டும்தான் பாக்கி. கட்சியில் வேட்பாளருக்கு ஆள் இல்லைன்னு கூட படித்தவன், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரையும் எடுத்து போட்டு விட்டுருக்காரு. தூத்துக்குடி வேட்பாளர் இல்லை 50,000 விருப்ப மனு விற்று தீர்ந்துருச்சு, சாதனை அப்படி இப்படின்னானுங்க. என்ன இது, போடுறதுக்கு ஆள் இல்லாமல், வேட்பாளர்கள் போடுறதுக்கு ஆள் இல்லாமல்
சி, வேட்பாளர்களாம் நிறுத்துறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த மாதிரி கூட படித்தவன் நண்பனை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுருக்காரு. தாவேகா காரணங்கள்லாம் கீதா ஜீவன் அவர்களை டேக் பண்ணி, மேடம் உங்கள் டெபாசிட்லாம் காலியாக போதுங்க அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவர் கீதா ஜீவன் அவர்களுடைய டெபாசிட்டை காலி பண்ண வைக்க போறாரு. இவனுக்கு எல்லாரையும் பார்த்து உங்கள் டெபாசிட் காலின்றானுங்க. திமுக இப்போ யாருக்குமே டெபாசிட் கிடைக்காதா? இவனுக்கு என்ன தலையில பேசிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாத்தையும். ஆனால் சமூக சேவை செய்கிறன்ற பேரில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த பெண்மணி அஜிதா ஆக்னலுக்கு சீட்டு கொடுக்கல. அந்த பெண்மணியோடைய ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம காண்டில் காரில் இருக்கக்கூடிய கொடியெல்லாம் கழட்டி கீழே போட்டு மிதிக்கிறாங்க, விசில் எடுத்து காலில் போட்டு நொறுக்கிறாங்க, வேற லெவலில் டென்ஷன் ஆகுறாங்க, போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆஃபீஸுக்கு வந்து விஜய் வந்து காரை வச்சு இடித்து ஏற்றி என்ன பாடு அந்த பெண்ணை போட்டு இப்போ எள்ளுவையா பூக்களையேன்னு பாட வச்சுட்டாங்க பாவம். டீலில் விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து உண்மையாகவே அஜித் ஆக்னல்ன்ற பெண்மணிக்கு தான் நடந்திருக்கு. டீலில் விட்டுட்டாங்களே பாவம். நண்பர்கிட்ட இருந்து நல்லா காசு வாங்கலாம், அங்கே டீல் நல்லா நடந்திருக்கு. அந்த அஜித் ஆக்னல் பெண்மணி வந்து டீலில் வந்து வெற்றி பெறல, அதனால அவங்கள டீலில் விட்டுட்டாங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், இளைஞர்கள் தான் நம்ம கட்சியில் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா எல்லாம் வயசான கிழடுங்களாக கிடக்குது. தாவேக்கால இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயசு எல்லாம். ஏன்னா கோடிக்கணக்கில் பணங்கள் வாங்கியிருக்காங்க. இளைஞர்கள் வந்து காசு நிறைய கொடுக்க முடியுமா? நல்லா வளர்ந்தவங்க தான் காசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியும். ஆகவே இளைஞர்கள்னு உருட்டிக்கிட்டு இருந்த உருட்டு எல்லாமே இப்போது புஸ்வானமாகி போயிருக்கு. தாவேகா காரணங்கள்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. அந்த விஜய் வந்து அறிமுகப்படுத்தினார் பாருங்க, வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது இல்லையா, அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளை வேட்பாளரை நிறுத்தலை, அந்த ஆளை வேட்பாளரை நிறுத்தலை, அங்கே நிறுத்தலை, இங்கே நிறுத்தலை, அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, நேற்றைக்கு வந்தவனு கொடுத்துட்டீங்க, அங்கே வந்தவனு கொடுத்துட்டீங்க, இங்கே வந்தவனு கொடுத்துட்டீங்கன்னு கிடந்து மொத்த கட்சியும் கிடந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு. நம்ம தான் முன்னாடியே சொன்னோம்ல, வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்ததுக்கு பிறகு அத்தனை பேரும் அடிச்சுக்கிட்டு அலப்போறானுங்கன்னு நம்ம சொன்னோம். அதுதான் நடந்திருக்கு. ரீல்ஸ் பண்ணவனுங்க நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கல பாவம். ரீல்ஸ் பண்ணி எப்படியாவது வேட்பாளர் சீட்டு வாங்கிடலான்னு பார்த்தாருங்க. ஆனால் அங்கே எவன்கிட்டலாம் காசு இருக்கோ அவனுங்களுக்கு மட்டும்தான் மவுஸ். ரீல்ஸ் பண்ணுறவனுக்கு நோ மவுஸ். எல்லாருக்கும் ஒரே முத்தம் தான், முத்த வெற்றி கழகம். இங்கே ஒரு இடத்துக்கு போனப்போ, சேலத்துக்குன்னு நினைக்கிறேன், சேலத்துக்கோ இங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காரன் எவனோ ஒருத்தர் லைட்டு கம்பிக்கு மேலே ஏறிட்டான். மேலே ஏறி அவன் முத்தம் டிமாண்ட் பண்ணுறான். முத்தம் தாங்க தலைவரே, முத்தம் கொடுத்துருக்கான் போல. நீ கீழே இறங்கினா தான் உமா தருவேன், நீ கீழே இறங்கினா தான் முத்தம் தருவேன்றாரு. எல்லா இடமும் ஒரே முத்தங்களாக தான் பறக்குது. தாவேக்காரனுக்கு எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. தாவேக்காவுடைய கட்சி கொள்கை இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா? அரசியல் கட்சி தலைவன் எல்லாருக்கும் ஃப்ளைங் கேஸ் கொடுத்துட்டு இருக்காப்புல. ஹார்ட்டு, முத்தம், வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். வாழும் அம்பேத்கர்னு நினச்சிக்கிட்டு வாழக்கூடிய நபர். ஐயோ பார்த்தாச்சு. அங்கேயும் ஒரு முத்தம் கொடுத்தாச்சு. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறதுக்கு ஒரு ஃபோட்டோ, அப்புறம் கொஞ்சம் ஒரு கட்டிப்பிடிடா கண்ணா, அப்புறம் ஓகே தலைவர் உமா கொடுத்தாச்சு, பாய், அவ்வளோதான். தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் பாருங்க மாறி மாறி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அத்தனை பேரும் உம்மான்னு கொடுக்குறா, ஹார்ட்டு, ஒரே இது முத்தம் முத்திக்கிட்டு கிடக்குறானுங்க, முத்தி போய் கிடக்குறானுங்க அத்தனை பேரும். இங்கே பாருங்க ஒருத்தர் இந்த மெர்சல் படத்தில் வைக்கிறத வந்து வைக்க சொல்கிறாப்புல. விஜய் வந்து அதெல்லாம் இங்கே வேணாம்ப்பா, அதெல்லாம் இங்கே வேணாம் முத்தம் கொடுக்கலாம், முத்தம் கொடுத்து உம்மா, அவ்வளோதான், முத்தம் கொடுக்கலாம், இது மட்டும் பண்ணக்கூடாதான். ஏன்னா அது சினிமாத்தனம் மாதிரி இருக்குமா. இந்த வேட்பாளர்கள் எல்லாம் பாருங்கள், இவனெல்லாம் ரசிக குஞ்சுகள். அந்த ரசிக முகத்தில் இப்போ விஜய் ஒரு நடிகனை போய் பார்க்க போனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அந்த படத்தில் இதை பண்ணீங்களே, அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு முத்தம் கொடுங்களேன். நடிகர்கள்கிட்ட இது வந்து பண்ணுறது இயல்பு தான். அதே மனநிலையில் தான் இருக்காங்க. இது ஒரு அரசியல் கட்சி தலைவர், அரசியல் கட்சியுடைய தொண்டர்கள், அரசியல் கட்சி வேட்பாளர்கள், மக்களுக்காக பணி செய்ய போகிற வேட்பாளர்கள் ஒரு தொகுதியில் நின்று அந்த தொகுதியை வென்றெடுத்து அந்த தொகுதியில் வந்து நம்ம பணியாற்ற போகிறோம் அப்படின்ற பொறுப்புணர்வோ அந்த மெச்சூரிட்டியோ இவங்ககிட்டலாம் சுத்தமாக தெரியல. எல்லாம் ஃப்ளையிங் கேஸ் விட்டுக்கிட்டு, ஹார்ட் வச்சுக்கிட்டு, முத்தம் கொடுத்துக்கிட்டு இப்படி தான் சுற்றிக்கிட்டு திரிகிறானுங்க. முத்த வெற்றி கழகம். ஒரு பக்கம் முத்தம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இப்படி வந்து கையை வச்சாச்சு. அது சார் கீழே இறக்குங்க சார், அது கேமரா வந்து நமக்கு நேராக இருக்குது பாருங்கள், அப்போனா அது வந்து மேலே ஏற்றக்கூடாது, புரியுதுங்களா? கீழே இறக்குனா தான் கேமரா ஃப்ரேமுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா ஃப்ரேமுக்கு வெளியே போயிடும். கீழே இறக்குங்க சார் அப்படின்ட்டு இறக்கி விட்டு ரீல்ஸுக்கு எல்லாம் எடுக்கிறாங்க. ரீல்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குது. வந்தாங்க சில பேர், வந்தாங்க அங்கே உயிரெடுக்க வேறார் விஜய், உங்கள் விஜய் அந்த பாட்டெலாம் போட்டு இப்படிலாம் மாஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான். அப்புறம் அப்படியே போட்டுருவாங்க, அப்புறம் இதையும் போட்டுருவாங்க தேர்தலுக்கு அப்புறம். பார்க்குறாரு எல்லாம் சுற்றுறான்டா, நம்மளும் எடுப்போம்டா, அது மாதிரி எடுத்து பறக்கிறார். ஹெலிகாப்டர் தலைக்கு மேலே எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. எல்லாரும் எடுத்துட்டானுங்க வேட்பாளர்கள். தலைவரே வந்து சுற்றுறாரு, நம்ம சுற்றுறா என்னன்னு சுற்றுறானு. ஐயோ இதெல்லாம் ஒரு கட்சியாடா டேய், அடங்கோ. விஜய் வந்து அந்த கூட்டத்தில் பேசுகிறப்போ சொல்லியிருக்காரு,
மே 4 அன்னைக்கு 234 தொகுதிகளிலையும் தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி என்ற உலக சாதனை செய்தி வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் அதுக்கு எதிராக தான் செய்தின்றது வரப்போகுது. 234 தொகுதிகளையும் தாவேகா படுதோல்வி மண்ணை கவ்வி கொண்டு சென்றது அப்படின்ற செய்தி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அந்த கூட்டத்தில் இன்னொன்று சொல்லியிருக்காரு. அவருடைய தேர்தல் வாக்குறுதி போல இருக்கு, 29 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபா கொடுக்க போகிறாராம். டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 2500 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காப்புல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்பை தான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இவங்க கொடுக்கறத விட இன்னும் நிறைய கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அது வேற. ஆனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் 29 வயசு தாண்டி இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் 4000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது என்ன மாதிரியான ஒரு இது? இளைய சமுதாயத்தை இன்னும் குழியில் தள்ளுறதுக்கான ஒரு திட்டம் தான் விஜய் வச்சிருக்காரு. பெண்களை அடுப்பங்கரையை விட்டு வெளியே வர வைக்கணும்னா பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து சேவை, பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், பெண்களுடைய வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் விஜய் என்ன சொல்றாரு பாருங்க, அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம், ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் பெண்களுக்காக. அது குடும்பத்திற்காக கிடையாது, அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குடும்பம் அப்படின்லாம் கிடையாது, அது பெண்களுக்காக. பெண்கள் நமக்கு சோறாக்கி போடுறாங்க, பெண்கள் நம்மளை பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சிலிண்டர் கொடுக்கணும் அப்படின்னு. அண்ணன் சீர் திட்டம், பெண்களுக்கு சீர் கொடுத்து விடுறேன், நீங்கள் போங்க, இந்த டௌரியை என்கரேஜ் பண்ணுற மாதிரிப்பட்ட அண்ணன் சீர் திட்டம். இவர் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு எதிரான திட்டங்களாக இருக்குது, பெண்கள் முன்னேற்றத்திற்கு எதிரான திட்டங்களாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தாங்க இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் 4000 ரூபா கொடுப்பேன் அப்படின்றாப்புல. இதுவும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வேலைக்கு நீங்கள் எல்லாம் போக வேண்டாம் அப்படின்றது தான் ஊக்குவிக்கும் விதமாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜென்சி இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறதே விரும்ப மாட்டேங்கிறாங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், மஜா பண்ணணும், வைப்பில் இருக்கணும் அப்படின்னு தான் இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாக்க ஒருத்தனும் உருப்பட மாட்டான். அப்படிப்பட்ட இளைஞர்கள் விஜயை தான் தேர்ந்தெடுத்து வாக்களிப்பாங்க. விஜய் அண்ணன் நமக்கு 29 வயசு ஆச்சுன்னு சொன்னால் 4000 ரூபா தருவாரா, அதை வச்சே வாழ்ந்துடலாம், அதை வச்சு 4 சரக்கை வாங்கிட்டு அப்படியே மாதம் ஃபுல்லாக ஓட்டிடலாம் அப்படின்ற மனநிலையில் தான் இருப்பானுங்க அவனுங்க. விஜய்க்கு இளைஞர்கள் சமுதாயம் அறிவில்லாமல் யோசிக்கும் திறன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஆசைப்படுறார். அவருடைய ரசிகர்கள் மட்டும் அல்லாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களையும் அவர்களுடைய மூளையை மழுங்கடிக்கும் வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. நம் தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசியலில் ஒரு புதிய சகபாதத்தை படைக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். சகபாதத்தை படைக்க போறாங்களா? சகபாதத்தை. இதுவே இப்படின்னா இனி தேர்தல் பரப்புரையிலலாம் வேற லெவல்ல ஃபன் இருக்க போகுது. இவரெல்லாம் பேசுறதெல்லாம் பார்க்கணும், தொகுதிகளில் எப்படி பேசுறாரு, எப்படி வாக்கு கேட்கிறாருன்னு. 2 பேருக்கு தான் போட்டியே. பார்த்து படித்தாலும் ஒழுங்காக பேச முடியாத புசி ஆனந்துக்கும் ஆதவர்ஜனாக்கும் தான் போட்டியே, யார் சரியாக படிக்கிறது அப்படின்ட்டு. ஆகவே இந்த தாவேகாவுடைய வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம்ன்ற இந்த தற்குறிகள் அறிவிப்பு கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. விஜய் இப்படி பயந்து போய் 2 தொகுதியில் போட்டியிடுறார், அவருடைய பயத்தை பற்றின உங்களின் கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.